வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து ஞான பயணம் இல்லையா? ஞான பயணத்தை பற்றிய சிந்தனை. ஞான பயணம்னா என்னங்கிறது ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா ஞான பயணம்னா என்னன்னு? வாழ்றதுதான் பயணம்னா உடனே நம்ம பெட்டியை தூக்கிட்டு வண்டியில போறதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஜேர்னி, பட் கம்பேரிங் வித் அதர்ஸ் ஜேர்னி இட்ஸ் டிஃபரெண்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் இஸ் தி ஜேர்னி. வாழ்கிற முறைதான் பயணம். வாழ்க்கை பயணம்னு சொல்றோம் இல்லையா? அதுல இது ஞான பயணம். வாழ்க்கை பயணம் என்பது அவங்கவுங்க அனுபவத்தை எல்லாம் சொல்லி சொல்லி அதுல எது நமக்கு ஒத்து வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையா. இப்படிதான் வாழணும்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சட்டம் வச்சிருக்கிறோம், சட்டத்தையும் போட்டு இருக்குது, போயிட்டு தான் இருக்கிறாங்க. சட்டம் சரியாக இருந்தா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்களே. நல்லா செஞ்சுட்டு பாருங்க. சட்டம் சரியாக இருந்தா யாரும் தப்பு பண்ண மாட்டா. அப்ப இன்னைக்கு வரை தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. சட்டமும் கண்டுபிடிக்கிறது தண்டிக்கிறதுமாக இருந்துகிட்டு இருக்குதுன்னா வாட்ஸ் தி யூஸ் இல்லையா? சட்டம் கொண்டு வந்துட்டோம், யாருமே திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணா யாரும் திருட மாட்டாங்க. திருட மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சட்டமே நமக்கு தேவையில்லை. திருடுறதுனால தானே கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது, பெனால்டி போட வேண்டி இருக்கிறது, ஜெயில அடைக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? வழக்குகள் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா அத்தனையுமே நின்று போயிருமே. அப்போ கர்ம வாழ்க்கையை உண்டு பண்ணுவதே நாம தான். சாதாரணமா யோசிச்சு பாருங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம எவ்வளவு சட்டம் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அப்ப வாழ்க்கையில நாம கடைபிடிப்பது என்பதுதான் மிக முக்கியம். சட்டமே வேண்டாம். நிறைய பேரு படிக்காதவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்காங்களா இல்லையா? படிச்சவங்களாம் தப்பு பண்றான். படிக்காதவங்க போய் நாம ஏதாவது கேட்டோம்னா இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும், அப்படிலாம் நம்ம பேசக்கூடாதுங்க. ஆனா படிச்சவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு ஒரு கிளாஸ் நடத்துவான். இப்படி சொல்லி ஏமாத்தலாம், இப்படி சொல்லி ஆசையை விட்டு பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தனை பண்ண வைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு 5 பேர் சேரணும். 5 பேர்ல 4 பேர் நான் இதுல லாபம் கண்டிருக்கேன், சம்பாதிச்சிருக்கிறேன். வாசல்ல ஒரு காரை கொண்டு விட்டுருப்பான். அந்த கார் எனக்கு இதுல கிடைச்சது, நான் இதுல சம்பாதிச்சது. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட நான் மோசமா இருந்தேன். இப்ப 2 வருஷத்துக்கு நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னா ஒரு 40-50 கோடி சம்பாதிச்சிட்டேன். பாக்குறவன் ஆன வாய் குழப்பான். இவன் எந்த கோடியில சம்பாதிச்சான்னு தெரியாது. அதுல சும்மா அந்த கார் கூட வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருப்பான். அடுத்த நிமிஷம் காரை தூக்கிட்டு போயிடுவானுங்க. பொய் சொல்றது, அவன் சொல்லக்கூடியது உண்மைங்கிறது நாம எப்படி பிலீவ் பண்றோம்? ஆனா நம்புறாங்க, நம்பிட்டு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப 5 பேர் சொல்லும் போது 50 பேரும் பணம் கட்டுறான். அந்த தொழில் நடக்குது. திருப்பி கொடுப்பானா? இல்ல. கொஞ்ச நாள்ல அவன் இந்த ஊரை காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போயிடுவான். அப்ப ஊருக்கு ஊரை ஏமாத்துற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. வாழ்ற ஊர்ல கையிருப்புகளை இழந்துகிட்டு தவிக்கிற கூட்டமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப யோசிப்பாங்க, இதுக்கு காரணம் என்னன்னா நாம ஒழுக்க முறைகளை கடைபிடிக்கவில்லை. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒழுக்க முறைகளை கடைபிடிக்கவில்லை. யாராவது எதை சொன்னாலும் அதை நாம என்ன பண்ணக்கூடாது? சட்டம் பண்ணக்கூடாது. அப்ப எப்படிங்க? யாரும் சொன்னா கேட்கணுமே, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்னா கேட்கணும்னா கேளு. இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுரு. நல்லதானா வச்சுக்க. நல்லது கெட்டது என்பது உன்னுடைய அறிவுக்கு தான் தெரியணும். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னா அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் தெரியுமா? அந்த குறள் உங்களுக்கு சொல்வது இல்லையா?
எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பிரான் சொல்வது அறிவு. யார் என்ன சொன்னாலுமே அதுல எது உண்மைன்னா அந்த சொன்னதை பத்தி யார் சொல்லணும்? மெய்பிரான் சொல்லணும். மெய்பிரான் சொல்வதுதான் அறிவு. அப்ப அவன் சொல்றதுல அறிவு இல்லை.